ஹாய். நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். டெய்லியுமே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு கடைசி வரையும் எதையுமே பண்ணவே முடிய மாட்டேங்குது என்னால். மனசளவுலேயும் சரி, மைண்ட் அளவுலேயும் சரி, ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்பவே வீக் ஆகிட்ட மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. டெய்லி என்ன நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு கொண்டு போய்ட்டு அமௌண்ட் கட்டினேன். சரி, ஓகே படிக்கலாம்ட்டு அமௌண்ட் கட்டினேன். அதையும் பார்த்திங்கன்னா பாப்பாவை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு என்னால் போக முடியல. நான் உக்காந்து யோசிக்கிறேன். என்னால் எதை தான் கரெக்டாக பண்ண முடியும், இல்லை நான் மட்டும்தான் இப்படியா? நான் 2 பாப்பா இருக்காங்க. இன்னொரு பாப்பா என்னோடய அம்மா கிட்ட இருக்கா. இருந்தாலுமே ஏன் என்னால் எதுவுமே பண்ண முடியலை அப்படின்ட்டு யோசிக்கும்போது அது என் மேலே தப்பா, இல்லை நான் தான் இப்படி இருக்கேனா ஒன்றுமே புரியல எனக்கு. டெய்லியும் வீடியோ எடுத்து வைப்பேன் போடணும் அப்படின்ட்டு. பட் நான் அதை உட்காந்துட்டு எடிட் பண்ணி போட என்னால் முடியல. அதுவும் என் மேலே தான் தப்பு. நான் சோம்பேறித்தனம் பாடுறேன். இப்போ எதை தான் என்னால் கரெக்டாக பண்ண முடியும்? படிக்கவும் மாட்டேங்கிறேன். சாப்பாடெல்லாம் டைமுக்கு சாப்பிட்றேன், ஆனால் பசி தான் எடுக்க மாட்டேங்குது. ரொம்ப டயர்டாக இருக்கேன். பாப்பாக்காக தான் ஓடிட்டே இருக்கேன். என் 2 பிள்ளைங்களுக்காக நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது வாழ்க்கையில். மாறாத ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி அது பண்ண முடியாமலே போகிறது ஒன்று மட்டும்தான் மாறாமல் இருக்குது. அது மட்டும்தான் அப்படியே நிற்கிது மாறாமல். அது என்னால் எப்படி மாற்றிக்க போகிறேன்னு தெரியல. இந்த மாதிரி கேரக்டரோடு இருந்து நீங்கள் யாராவது மாறி இருக்கீங்களா, இல்லை என்னன்ட்டு எனக்கு தெரியல. யாராவது மாறி இருந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சொல்ல தெரியல அந்த டயர்ட்னஸை. சில கவலைகள்லாம் நம்மளால் வெளியே சொல்ல முடியாது, அது சொல்லவும் முடியாது. சிலர் சொல்லிடலாம், பட் ஆனால் என்னால் சொல்ல முடியல. அதுக்குன்ட்டு ஒரு டைம் வரும், அப்போ நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் இப்படி இருக்கும்போது, ஏன்னா எப்படி நான் இருக்கேன்றது என்னாலேயே சொல்ல முடியல வார்த்தையாக. பார்ப்போம். இதுக்கு மேலே கண்டினியூஸாக என் சேனலில் வீடியோ வரும். எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.